ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல பகிரங்கமா எனக்கு பிஆர் ஒர்க் இருக்கு, பிஆர் பண்றது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிஆர் ஒர்க்கை நார்மலைஸ் பண்ணி ஒருத்தவங்க பேசுறாங்க. வெளியில அதுக்கேற்ற மாதிரி அவங்கள சார்ந்தவங்க, அவங்கள சார்ந்த யூடியூபர்ஸ், அவங்கள சார்ந்த வெப்சைட் எல்லாமே அவங்களுக்கு ஆதரவா இயங்குது. முக்கியமா விஜய் டிவியும் விஜய் சேதுபதி அவங்களுக்கு ஆதரவா இயங்குறாங்க அப்படின்னா அந்த சாமானியன் அப்படிங்கிறது வெற்றி அப்படி கடைசி வரைக்கும் கிடைக்காது அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். ஒண்ணுமே இல்லை நண்பர்களே, இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. இது முக்கியமாக வினோத் ஃபேன்ஸாக இருக்கட்டும், பார்வதி ஃபேன்ஸாக இருக்கட்டும், இவங்களாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு விடுங்க, ஹைப் பண்ணி விடுங்க. முக்கியமாக இது சேர வேண்டியவங்களுக்கு கண்டிப்பாக போய் சேரணும். அதாவது நான் திரும்ப திரும்ப சாமானியம் ஜெயிச்சிட மாட்டாங்க, ஜெயிக்க விட மாட்டாங்கன்னு சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு பிஆர் டாபிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விஜய் டிவி எடுத்துட்டு வருது. ஸோ பிஆர் வச்சு தான் இத்தனை நாளாக கடந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாரும் யார் பிஆர் வச்சு இங்கே வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது ஒரு 3 முகத்தை நமக்கு காமிக்கிறாங்க. அதில் முக்கியமாக பிஆர் குயினாக இருக்கக்கூடிய 200% வெளியில் பிஆர் ஒர்க் வச்சுக்கிட்டு வரக்கூடிய, எனக்கு பிஆர் ஒர்க்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய திவ்யா அவர்களோட முகத்தை பார்க்கணுமே, அப்படியே மூஞ்சி செத்து போச்சு. இந்த டாப்பிக்கே விஜய் டிவி எது கொண்டு வரணும் அப்படின்னா இந்த விஷயம் வெளியில மிகப்பெரிய வைரலா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க. 2வது கம்ருதீன், அவன் வெளிப்படையாவே மாட்டிக்கிட்டா. சாண்ட்ரா தெளிவா என்கிட்டே கம்ருதீனுக்கு பிஆர் ஒர்க் பார்க்கறது கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறமா சபரி, இவங்க 3 பேரும் ஆல்மோஸ்ட் பிஆர் அப்படிங்கிற விஷயத்துல எக்ஸ்போஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது நிதர்சனமான ஒரு உண்மை. இப்போ ஒவ்வொருத்தங்களா ஏஞ்சி அவங்களோட யாருக்கு பிஆர் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லணும். அதுல எனக்கு பிடிச்ச ஒரு 3 பேர் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒன்று சாண்ட்ரா என்ன சொன்னாங்கன்னா, 3 பேருக்கு சொன்னாங்க, கம்ருதீன், சபரி மற்றும் திவ்யா, இவங்க 3 பேருக்குமே பிஆர் ஒர்க் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு வெளிப்படையான ஒரு ஆதாரத்தை சொல்றாங்க. என்னன்னா நான் வெளியில இருக்கும்போது எக்ஸ் கண்டஸ்ட், அதாவது வைல்டு கார்டு முன்னாடி நான் வெளியில இருக்கும்போது இவங்களுக்கு ஆதரவா போஸ்ட் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்ரோச் வந்துச்சு. முக்கியமா கம்ருதீனுக்கு ஆதரவா, சபரிக்கு ஆதரவா, இவங்களுக்கு ஆதரவா போஸ்ட் போட சொல்லி பணத்தை அப்ரோச் பண்ணி இவங்களாம் இவ்வளவு அமௌண்ட் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அதே இடத்துல திவ்யாவுக்கு ஏன் சொல்லலை அப்படின்னா, திவ்யாவுக்கு பிஆர் இருக்குன்னு சொன்னது சாண்ட்ரா தான். இன்னைக்கு எபிசோட்ல இல்லைங்க, ஒரு 2-3 எபிசோட் முன்னாடியே பாருங்க, வெளியில ஹெவி பிஆர் ஒர்க் திவ்யாவுக்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் பிரஜன் வெளியில சொல்லிட்டு உள்ள போயிட்டு ஹிண்ட் கொடுத்துருவார் போல இருக்கு. அதை வச்சு தெளிவா சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்வதி சொன்னதுமே திவ்யா, விக்ரம், இன்னும் சில பேர், விக்ரமுக்கு என்னதான் பிஆர் ஒர்க் அப்படின்னு சொன்னாலும் அவனோட டீமே ஒரு பிஆர் ஒர்க் மாதிரி தான். ஏன்னா அவங்க டீமே ஒரு மிகப்பெரிய ஒரு யூடியூப் சேனல். ஸோ அவங்க ஆதரவா போடுறதுல நம்ம எந்த வித மாற்று கருத்து இல்லை. சரி, அப்படின்னா திவ்யா பண்றதுலையா மாற்று கருத்து அப்படின்னு கேட்குறீங்களா? அவங்க பிஆர் ஒர்க் அப்படிங்கிறத தவிர்த்து விட்டு அடுத்த லெவலில் போயிட்டு நெகட்டிவ் பிஆர் ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில். அவங்களுக்கு பிடிக்காத கண்டஸ்டண்டை இன்னைக்கு இருக்கிற டாப் யூடியூபர்ஸ், அதாவது ரிவ்யூவர்ங்கிற பேர்ல இருக்கிற யூடியூபர் இருக்காங்க பார்த்தீங்களா, இவனுங்கெல்லாம் வச்சு நீங்க பாருங்க, இருக்கிற எல்லா யூடியூபருமே திவ்யாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த இடத்துல வினோத் அப்படிங்கிற ஒரு மனுஷனுக்கான அநீதி அப்படி இழைக்கப்பட்டு விட்டது. அப்படி என்ன அநீதின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வினோத் இன்னைக்கு பேசும்போது பாத்தீங்களாங்க, எனக்கு வீட்டு வாடகை கட்டுறதுக்கே காசு இல்லை, எப்படி எனக்கு வீட்டு வாடகை கட்டுறதுக்கே காசு இல்லை, இஎம்ஐ கட்டுறதுக்கு காசு இல்லை, நான்லாம் காசு செலவு பண்ணி நான் பிஆர் ஒரு பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை, நான் பாடிய பாடல்களும் நான் இது வரைக்கும் எடுத்து வச்ச சமூக கருத்துக்கள் தான் என்னோட பிஆரா நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாப்புல. இதுல இருந்து விஜய் டிவிக்கும் நம்ம சேது ப்ரோவுக்கும் வெளியில இருக்க பெய்டு யூடியூபர்ஸுக்கும் செருப்படி கொடுத்த ஒரு பதில் இதுதான். நீங்க என்னதான் பணத்தை வச்சு மக்களை மேனிபுலேட் பண்ணி திவ்யாவை ஜெயிக்க வச்சாலும் உண்மையான வின்னர், பீப்புள் வின்னர் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா வினோத் தான். ஏன் பார்வதி கூட உழைப்பை போட்டுருங்க இந்த வீட்டில், பார்வதி போட்ட உழைப்பை கூட திவ்யா போடலங்க. திவ்யால என்ன பண்ணிருக்கு நீங்க சொல்லுங்க? 4 சண்டை, நான் 1008 பிரச்சனை, இதை தவிர வீட்டில் டாஸ்க் ஒழுங்கா பண்ணல, ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் பண்ணல. வினோத் இடத்துல சொல்லுவார் பாத்தீங்களா, இந்த இடத்துல ஒண்ணுமே பண்ணாம பிஆர் வச்சு முன்னேறி வந்தது யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா திவ்யா தான். ஏன்னா அவங்க இந்த வீட்டில் ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொல்லுவார்ல, அது 100% உண்மை. திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த அதிகார பலமும் பணபலமும் தான் இந்த பிக் பாஸ் வெற்றியாளர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப நிர்ணயிக்குது. அதுல மாட்டிக்கிட்டது இந்த சீசனு எல்லா விதமான மக்கள் சப்போர்ட் இருந்து பணம் இல்லாத ஒரே காரணத்தினால இன்னைக்கு அன்அஃபிஷியல்ல திவ்யாவை விட ஒரு படி கீழே இறங்கி வினோத் கம்மி ஓட்டுல இருக்காரு. இது எந்த விதத்துல நியாயம்? அப்பனா பிஆரையே நார்மலைஸ் பண்றீங்க, உள்ள ஒருத்தவங்க பகிரமா எனக்கு பிஆர் இருக்குன்னு சொல்றாங்க. அதை கூட விடுங்க, விஜய் டிவில ஒரு போல் ஒன்று வைக்கிறாங்க. அந்த போல்ல நான் அந்த கிளிப்பை கூட நீங்க போடுறேன் பாருங்க. இந்த போல்ல யாருக்கு பிஆர் ஒரு ஹெவியா போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு விஜய் டிவியோட அபிஷியல் பேஜ்ல போட்டிருக்காங்க. அதுல திவ்யாவுக்கு அதிகப்படியான வாக்குகள் வந்திருக்கு. எனக்கு நான் ஒன்றும் சொல்றதுக்கே கிடையாது. இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, பிஆர் வச்சு பணம் செலவு பண்ணி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளார வந்தாதான் ஜெயிக்க முடியும் அப்படின்னா எதுக்கு காமனர்ஸை உள்ள அனுப்புறீங்க? பணம் இல்லாதவனை எதுக்கு உள்ள அனுப்புறீங்க? அவனுக்கு புகழ் வெளிச்சம் கிடைச்சாலும், அவனுக்கு நல்லபடியான மக்கள் ஆதரவு இருந்தாலும்
அவனை வந்து ஒதுக்கி வச்சுட்டு இன்னைக்கு பணம் இருக்கக்கூடிய திவ்யாவையும் எலைட் மைண்ட் செட்ல உள்ள திவ்யாவையும் அடுத்தவங்களை தரம் தாழ்ந்து நினைக்கிற திவ்யாவை தானே நீங்க வந்து டைட்டில் வின்னர் ஆக்குறது வந்து பிளான் பண்றீங்க. அப்படி என்னையா உங்களுக்கு வந்து வன்மோ? ஒரு சாமானியன் ஜெயிச்சிடக்கூடாது. திரும்ப திரும்ப நான் ஏன் இதை சொல்றேன், சாமானியன் அவன் வந்து உண்மையுமே ஒன்றும் இல்லாத ஆளுங்க, காசு இல்லாத ஆளுங்க, கஷ்டப்படுற ஒரு ஆளுங்க. இந்த மாதிரியான ஒரு டைட்டில் கிடைக்கும் போது அவங்களுக்கு வந்து வாழ்க்கை தரம் படிக்கிறது உயருங்க. இந்த மாதிரி ஆட்கள் எலைட் மைண்ட் செட் இல்ல திவ்யா மாதிரி ஆட்களுக்கு பணம் இருக்கு, அவங்ககிட்டலாம் வந்து பெரிய சீரியல் ஃபேமஸ் இருக்கு, அவங்க வந்து செலவு பண்றாங்க, செலவு பண்ணி ஒருத்தவங்க ஜெயிக்க போறாங்க. அப்படிங்கும் போது இது உறுதுணையா விஜய் டிவி இருக்குதுங்க. வெளியில எக்கச்சக்கமான யூடியூபர் நீ பாருங்க, எல்லா யூடியூபருமே ஆல்மோஸ்ட் எல்லா யூடியூபருமே திவ்யா சப்போர்ட் தான். இங்க கானா வினோத்துக்கோ இல்ல பார்வதிக்கோ தெரியல, எனக்கு அந்த அளவுக்கு யாருமே சப்போர்ட் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. குறிப்பிட்ட ஒரு சில பேரை தவிர மற்ற எல்லாருமே இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. இப்ப அன்அஃபிஷியல் வெப்சைட்ல கானா வினோத்தை விட ஒருபடி மேல இருக்கிறாங்க. அப்படின்னா வந்து நான் பிஆர் ஒர்க்கு தான் பண்ணிட்டு தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அன்றைக்கே வந்து அவங்க அன்அஃபிஷியல்ல லீடிங்ல வராங்க. போன வாரம் வரைக்கும் வந்து கானா வினோத் வந்து லீடிங்ல இருக்காரு. அது எப்படிங்க ஓவர் நைட்ல மாறும்? இது எப்படி இது பாசிபிள்? இப்பயும் சொல்றேன், மக்கள் ஆதரவுங்கிறது எங்க இருக்கோ அதுதான் வந்து கடைசியில் ஜெயிக்கும். கடந்த கால சீசன்ல நம்ம பார்த்துருக்கோம் விஜய் டிவி என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னா வந்து யாரை மக்களால் நேசிக்கப்படுறாங்களோ அவங்கள தவிர்த்து விட்டு யாருக்கு அவங்க கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ, யாரு பிஆர் வச்சு இங்க வந்து ஒர்க் பண்றாங்களோ, யாருக்கு அதிகப்படியான பிஆர் சப்போர்ட் இருக்கு, மக்களை மேனிப்புலேட் பண்ணி பிஆர் ஒர்க் பண்ணி யார் முன்னாடி வராங்களோ அவங்களுக்கு தான் வின்னரா கொடுத்துருக்காங்க. அதனால தான் நான் அந்த வீடியோ போடுறேன். கடைசியில் நீங்க நான் ஒன்று சொல்லட்டுமா, திவ்யாலாம் டைட்டில் வின்னர் ஆயிட்டா அது ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்கும். ஏனென்றால் அவங்க காசு செலவு பண்ணாம பிஆர் ஒர்க்கு வைக்காம மற்றவங்க மாதிரி வெறும் கேம் ஆடி மக்களோட மனசை கவர்ந்து அதன் மூலயமா டைட்டில் வின்னர் ஆனா வச்சுங்களேன், நானே வரவேற்பேன், நானே வந்து ஆதரவு தெரிவிப்பேன். பட் ஆனால் வெளிப்படையா விஜய் டிவியில் போயிட்டு நான் பிஆர் ஒர்க் வச்சுட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி வெளியில அன்அஃபிஷியல் ஓட்டில் வந்து அவங்க வந்து லீடிங்ல இருக்காங்க. அந்த வெப்சைட்டை பத்தி சொல்லணும்னா அது ஒரு கேவலமான இதுன்னு சொல்லி வச்சுங்களேன். அவன் திடீர்னு இப்போ காசு கொடுத்தா இவனுக்கு சொம்பு தூக்குவான், காசு இவன் கொடுத்தா இவனுக்கு வந்து லீடிங்ல இருக்க மாதிரி காமிப்பான். அவனுக்கு ஒரு கேவலமான ஜென்மங்கள். எல்லாருமே ஆல்மோஸ்ட் எல்லாருமே வேலை போயிட்ட மாதிரி தானே இருக்கு. எல்லாருமே இங்க வந்து திவ்யாவுக்கு தானே சப்போர்ட் பண்றீங்க. இங்க பண்ணா வந்து உழைப்புக்கு என்ன மரியாதை, ஒரு சாமானியனுக்கு என்ன மரியாதை? ஏன் கடைகோடியில் இருக்கிற ஒரு விளிம்பு நிலை மக்களோட ஒரு இதுவா இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து ஜெயிச்சு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நீங்க இவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அப்ப எதுக்கு அப்படி நடத்துறீங்க? எப்படி எதுக்கு நடத்துறீங்க? இதுல உங்க அபிஷியல் பேஜ்லயே வந்து யாருக்கு பிஆர் இருக்குன்னு சொல்லிட்டு போடுறீங்க, அதுலயுமே வந்து திவ்யா லீடிங்ல வராங்க. எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல நண்பர்களே. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படி வந்து கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க. நம்ம சேனலை புதுசா பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டு விடுங்க. இந்த வீடியோ ஒருவேளை பிடிச்சிருந்துச்சுன்னா, பிடிக்காதவங்கல்ல பிடிச்சிருந்துச்சுன்னா, ஏன்னா திவ்யாவோட பிஆர்ஸ்லாம் கொந்தளிப்பீங்க, அவங்களுக்காக இந்த வீடியோ இல்லை, பிடிச்சவங்களுக்கு மட்டும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க, பிடிக்காதவங்க டிஸ்லைக் பண்ணிட்டு போங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அதை வரை உங்களோட நான் ஏவி.